2009க்கு பின்னரான தமிழ் மேன் சக்தி. முதலில் ஒன்றை சொல்ல வேண்டும். மன்னார் மாவட்டத்துக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இப்படி ஒரு சந்திப்பு சில ஆண்டுகளுக்கு முன் ஏற்கனவே முன்னாள் ஆயரால் ஒழுங்கு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது. அது பெருமளவுக்கு கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு சந்திப்பு. அதன் முடிவில் ஒரு தமிழ் தேசிய பேரவையை உருவாக்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்படி ஒன்று நடக்கவில்லை. மறுபடியும் இப்பொழுது அந்த சந்திப்பின் விரிந்த வடிவம் ஒன்று இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், தமிழ் தேசிய பரப்பில் இப்படி ஒரு சந்திப்பு குறிப்பாக 2009க்கு பின் இதுதான் முதலாவது. அந்த வகையில் தமிழ் தேசியத்தின் ஜனநாயக உள்ளடக்கத்தை பலப்படுத்தும் ஒரு சந்திப்பு என்ற வகையில் இந்த சந்திப்புக்கு என்னை அழைத்ததையிட்டு நன்றி தெரிவிக்கின்றேன். இப்படி ஒரு சந்திப்பு அரசியல் முடிவெடுக்கும் தகமையுடைய அரசியல் தலைவர்களும், அரசியல் கட்சி தலைவர்களும், ஊடகவியலாளர்களும், கருத்துருவாக்கிகளும், ஆய்வு செய்பவர்களும், ஏனைய சமூக அக்கறை கொண்ட செயற்பாட்டாளர்களும் ஒன்றாக கூடும் ஒரு நிலைமை என்பது இரண்டாவது தடவையும் மன்னார் மாவட்டத்துக்கு வாய்த்திருக்கிறது. மன்னாருக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கிறது போலும். 2009க்கு பின்னரான தமிழ் மேன் சக்தி. முதலில் ஒரு கேள்வியை கேட்போம். நாங்கள் தமிழ் மென்சக்தி பற்றி கதைக்கும் பொழுது ஈழத்தமிழ் பரப்பில் மென்சக்தி பற்றிய உரையாடல் எனப்படுவது பலத்தின் பாற்பட்டதா, பலவீனத்தின் பாற்பட்டதா? ஒரு வெண்சக்தியற்ற வெற்றிடத்தில் இருந்துதான் நாங்கள் மென்சக்தி பற்றி உரையாடுகிறோம். எனவே எமது மென்சக்தி பற்றிய உரையாடல் எனப்படுவது பலத்தின் பாற்பட்டதா, பலவீனத்தின் பாற்பட்டதா என்ற கேள்வி இங்கு முக்கியம். நான் மென்சக்தி பற்றிய என்னுடைய விளக்கத்தை 3 கட்டங்களாக பிரிக்கப் போகிறேன். முதலாவது, மென்சக்தி பற்றிய உலக அனுபவம். இன்றைக்கு உலகத்தில் மென்சக்திக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம். இரண்டாவதாக, தமிழ் தரப்பில் மென்சக்திக்கான தேவை உண்டா என்பது. மூன்றாவதாக, ஒரு தமிழ் மென்சக்தியை எப்படி கட்டியெழுப்பலாம் என்பது பற்றிய சில கேள்விகள். முதலில் அனைத்துலக பரப்பில் மென்சக்தி. ஜோசப் நை என்கிற ஒரு அமெரிக்க அரசாய்வியலாளர் இந்த வார்த்தையை கோர்க்கிறார். அவர் கோர்க்கும் பொழுது அமெரிக்கா கெடுபிடி போரின் முடிவில் உலகின் ஏகப்பெரு வல்லரசாக, ஹைப்பர் பவராக எழுச்சி பெற்றிருந்த ஒரு பின்னணி. அத்தகைய ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு அரசறிவியல் பதமாக மென்சக்தி பிரயோகத்துக்கு வருகிறது. ஆனால் பிந்திய தசாப்தங்களில் மிகச்சில ஆண்டுகளுக்குள், குறிப்பாக செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின் அந்த மென்சக்தி அமெரிக்க மற்றும் மேற்கத்தைய வெளியுறவு கொள்கைகளில், குறிப்பாக பப்ளிக் டிப்ளோமசி என்கிற துறையில் மிகவும் அதிகம் பிரயோகிக்கப்படுகிற ஒரு வார்த்தையாகவும் ஒரு நடைமுறையாகவும் ஒரு டிப்ளோமேட்டிக் பிராக்டிஸாகவும் மாறிவிட்டது. அது என்ன மென்சக்தி? ஜோசப் நை சொல்லுகிறார், படைத்துறை, பொருளாதாரம் இரண்டும் மென்சக்தி. இரண்டின் மூலமும் நாங்கள் எதையாவது செய்ய போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் பலப்பிரயோகம் செய்கிறோம். பலப்பிரயோகத்தின் மூலம் ஒன்றை நாங்கள் பெறுகிறோம் என்று சொன்னால் அது மென்சக்தி. பலப்பிரயோகம் செய்யாமல் எதையாவது பெறுகிறோம் என்று சொன்னால் அது மென்சக்தி. அது என்ன மென்சக்தி? எங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அந்த பப்ளிக் ஒப்பீனியன், அதிலிருந்து அது உருவாகிறது. மற்றவர்கள் எங்கள் மீது கொண்டிருக்கும் ஈர்ப்பு சக்தி, எங்களுக்கு இருக்கும் வசிய சக்தி, அது பலப்பிரயோகத்தால் வருவதல்ல. பலம் பிரயோகித்து அதை பெற முடியாது என்று ஜோசப் நை சொல்லுகிறார். உதாரணமாக வத்திக்கான். ஒரு முறை சோவியத் தலைவர் ஸ்டாலின் கேட்டார், வத்திக்கானிடம் எத்தனை படையணிகள் உண்டு என்று. பகுதியாக வத்திக்கானிடம் படையணிகள் கிடையாது. உலகின் மிகச்சிறிய அரசு, ஆனால் உலகின் மிகப்பெரிய மென்சக்திகளில் அது உண்டு. படையணிகளை வைத்திருக்காமலேயே அது உலக சமூகத்தை தன்னை நோக்கி ஈர்த்து வைத்திருக்கிறது. எப்படி? அந்த புனிதர்களின் சிலுவைப்பாடுகள் ஊடாக அந்த ஈர்ப்பு சக்தியை அது கட்டியெழுப்பியது.
அந்த புனிதர்களின் வாழ்க்கை முறைக்கூடாக அது அந்த ஈர்ப்பு சக்தியை கட்டி எழுப்பியது. தனக்கு சரியெனப்பட்ட ஒன்றுக்காக சிலுவையில் அறையப்படவும் ரத்தம் சிந்தவும் தயாராக காணப்பட்ட புனிதர்களின் நூற்றாண்டு கால தியாகத்துக்கூடாக கட்டியெழுப்பப்பட்டதுதான் வத்திக்கானின் அந்த மென்சக்தி கவர்ச்சி. ஜோசப் நை கேட்கிறார், அமெரிக்கா ஒரு ஹைப்பர் பவர் என்று சொல்கிறோம், ஆனால் வியட்நாமில் எங்களால் வெல்ல முடியவில்லை. நாங்கள் ஒரு உலகின் ஏகப்பெரு வல்லரசாக வந்த பின்னர் தான் அல் கெய்தா செப்டம்பர் 11 தாக்குதலை செய்தது. இதோ பிரான்சில் முந்தின நாள் தாக்கிவிட்டார்கள். என்ன நடக்கிறது? வெண்சக்தியால் இந்த தன்னை பாதுகாக்க முடியவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது என்று ஜோசப் நை சொல்லுகிறார். என்னவென்றால், அமெரிக்கா உலகின் ஏகப்பெரு வல்லரசாக வந்த பின்னரும் கூட அது தன் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாக்க முடியாமல் இருக்கிறது. ஏன் என்ற கேள்வியை ஜோசப் நை எழுப்புகிறார். அமெரிக்காவின் எதிரி எங்கேயோ ஒரு தொலைதூர அரபு கிராமத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறான். அவன் எங்கேயோ ஒரு இருட்குகைக்குள் இருந்து வெடிகுண்டையும் சுமந்து கொண்டு அமெரிக்காவை நோக்கி வருகிறான். அவனை எப்படி தடுப்பது என்று ஜோசப் நை கேட்கிறார். எங்களுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு அதை தடுக்க முடியாமல் இருக்கிறது. எனவே எங்களுடைய வெண்சக்தியின் இயலாமையை ஒப்புக்கொள்வோம் என்று சொல்கிறார். எனவே வெண்சக்தியின் போதாமையை உணர்ந்து கொண்டு ஒரு பேரரசு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவாக்கியது தான் மென்சக்தி. வெண்சக்தியின் போதாமை, வெண்சக்தியின் ஓட்டைகளுக்குள்ளால் எதிரிகள் வந்து விடுவார்கள். எனவே எங்களை தாக்கப் போகிறவர்களை தடுப்பதற்கு நாங்கள் நண்பர்களாலான ஒரு கவசத்தை உருவாக்குவோம். அந்த நண்பர்கள் அமெரிக்காவை தாக்கக்கூடாது, அது ஒரு ஜனநாயகத்தின் இதயம். அமெரிக்காவை தாக்கக்கூடாது, எங்கட பிள்ளைகள் அங்கதான் படிக்குது. அமெரிக்காவை தாக்கக்கூடாது, அது ஒரு ஹாலிவுட்டின் மையம், அங்கிருந்தால் நாங்கள் ரசிக்கும் கலை வருகிறது. அமெரிக்காவை தாக்கக்கூடாது, இப்படி சொல்லக்கூடிய நண்பர்களை நாங்கள் உற்பத்தி செய்வோம். இப்படி ஒரு எங்கள் மீது ஈர்ப்பு கொண்ட நாங்கள் வசீகரிக்கவல்ல ஒரு உலகத்தை உருவாக்குவோம். இதன் மூலம் எங்கள் மென்சக்தியை அதிகரிக்கலாம். அப்படி செய்வதன் மூலம் தான் ஒரு வெண்சக்தியால் எங்களை பாதுகாக்க முடியாமல் இருக்கிற அந்த ஓட்டைகளை நாங்கள் அடைக்கலாம் என்று ஜோசப் நை சொன்னார். செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின் அமெரிக்காவுக்கு அது ஏற்புடையது ஒரு கோட்பாடாக மாறியது. இன்னும் சிறப்பாக சொன்னால், சிவப்பு ஆபத்தை எதிர்கொண்ட அமெரிக்கா அதில் வெற்றி பெற்று ஹைப்பர் பவராக நிமிர்ந்த பொழுது கிரீன் டேஞ்சர், பச்சை ஆபத்து வந்தது, இஸ்லாமிய தீவிரவாதம். அந்த கிரீன் டேஞ்சரை எதிர்கொள்ளும் பொழுது சிவப்பு ஆபத்து எனப்படுவது அதிகபட்சம் ஸ்டேட் டு ஸ்டேட் விவகாரமாக இருந்தது. அரசிடமிருந்துதான் ஆபத்து வந்தது, கம்யூனிஸ்ட் அரசுகள். ஆனால் பச்சை ஆபத்து என்பது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸிடமிருந்து, அரசற்ற தரப்புகளிடமிருந்து வந்தது. அவற்றை ஒரு அரசின் பாதுகாப்பு கட்டமைப்புக்குள்ளால் மட்டும் கையாள முடியவில்லை. எனவேதான் மென்சக்தி பற்றி அமெரிக்கர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். ஆகவே மென்சக்தி என்ற வாதம் அமெரிக்காவிலேயே ஒரு பலவீனத்தின் வெளிப்பாடு தான். வெண்சக்தியின் போதாமைகளில் இருந்து தான் அவர்கள் மின்சக்தி என்று சிந்திக்க தொடங்கினார்கள். உதாரணமாக, ஆப்கான் தலிபான்களிடமிருந்து மீட்கப்பட்ட பின் இந்திய அமைச்சர் ஆப்கானுக்கு விமானத்தில் போய் இறங்கிறார். அவர் கொண்டு போனது நிவாரணம் அல்ல, அவர் கொண்டு போனது பாலிவுட் சீடிகளை, பாலிவுட்டில் தயாரிக்கப்பட்ட படங்களை கொண்டு போகிறார் ஆப்கானியர்களுக்கு விநியோகிப்பதற்காக. ஜோசப் நை சொல்கிறார், ஹாலிவுட்டில் என்ன உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது உலகம் முழுவதிலும் எங்கள் அபிப்பிராயத்தை தீர்மானிக்கிறது. எனவே ஜோசப் நை சொல்லுகிறார், ஒரு மென்சக்தியை கட்டியெழுப்பும் அடிப்படை மூலக்கூறுகள் என்று அவர் 3 அடையாளம் காணுகிறார். ஒன்று, ஒரு சமூகத்தின் பண்பாட்டு செழிப்பு. இன்னொன்று, ஒரு சமூகத்தின் அரசியல் நாகரீக செழிப்பு. மூன்றாவது, ஒரு சமூகத்தின் கலை இலக்கிய சமூக வெளிப்பாடுகள். இதன் மூலம் அந்த சமூகம் ஏனைய சமூகங்களை எப்படி தன்னை நோக்கி கவர்கிறது என்பது. இந்த 3ம் தான் மென்சக்தியை கட்டியெழுப்புவன என்று ஜோசப் நை கூறுகிறார். எனவே இந்த விளக்கத்தின் பின்னணியில் நாங்கள் வைத்து பார்ப்போமாக இருந்தால், அமெரிக்கர்களின் நோக்கு நிலையில் மென்சக்தி எனப்படுவது ஒரு விதத்தில் வெண்சக்திகளின் போதாமைகளின் விளைவே. அவர்கள் நம்புகிறார்கள், தங்கள் மென்சக்தியை உலகம் முழுதும் பரப்புவதன் மூலம் தாங்கள் விரும்பும் ஒரு ஷேப்புக்கு உலகத்தை வடிவமைக்கலாம் என்று. ஆனால் ஜோசப் நை அதையும் கேள்வி எழுப்புகிறார். ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்கின்ற ஒரு
கீழத்தேய போராளி, அதன் மூலம் அமெரிக்காவின் ஜனநாயக செழிப்பை ரசிப்பாரா அல்லது தன் இலட்சியத்தில் விட்டுக் கொடுப்பின்றி இருப்பாரா என்று இதற்கு எங்களூர் உதாரணமே உண்டு. நாலாங்கட்ட ஈழப்போரின் போது புலிகள் இயக்கத்தின் தலைவர் ஒரு படத்தை ஏறக்குறைய 6 தடவைகளுக்கு குறையாமல் பார்த்தார் என்று சொல்வார்கள். அது 300 எனப்படுகின்ற ஒரு ஹாலிவுட் படம். லியோனிடாஸ் எனப்படுகின்ற மன்னன் லியோவினுடைய ஸ்பார்ட்டா வீரத்தை குறிக்கும், பெர்சியன்ஸுக்கு எதிராக ஸ்பார்ட்டா எப்படி போராடியது என்பதை குறிக்கும் ஒரு படம் அது. அந்த படம் 300 படை வீரர்களை பற்றியது. தோல்வி நிச்சயம் என்று தெரிந்து கொண்டும் மன்னன் லியோ அந்த யுத்தத்துக்கு போகிறார். சரணடைவதா அல்லது வீரமாக சாவதா என்ற முடிவில் அவர் சரணடையாமை என்ற முடிவுக்கு போகிறார். எத்தனை பேர் வருகிறீர்கள் என்று கேட்டு 300 வீரர்களை தெரிந்தெடுத்துக் கொண்டு 3 லட்சம் பேசிய படைகளோடு மோதும் ஒரு முடிவை எடுக்கிறார். இதுதான் அந்த 300 படம். இந்த படம் வெளியாகியது 2008. வெளியாகிய சில மாதங்களுக்குள்ளேயே அது வன்னிக்கு வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, ஈரோஸ் இயக்கத்தின் தலைவர் காவேயோ பாலகுமாரன் ஈழப்போரின் நாலாங்கட்ட ஈழப்போரின் அந்த போக்கை குறித்து விசனமுற்று இப்படியே போனால் ஒரு பேரழிவில் முடியும் என்று கருதி இயக்கத்தின் தலைமைக்கு ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். அதிலே தமிழீழ விடுதலை போராட்டத்தின் வெளியுறவு கொள்கை மீள வரையப்பட வேண்டும் என்றும், அந்த வெளியுறவு கொள்கை வரையப்படுவதற்கு ஒரு வெளியுறவு கமிட்டி உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கைக்கு இயக்க தலைமையின் பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? 300 CD தான். 300 CD தான் அவர்களுடைய பதிலாக இருந்தது. அதாவது அந்த ஹாலிவுட் உற்பத்தியிடமிருந்து அந்த இயக்கம் எதை பெற்றுக்கொண்டது என்று சொன்னால், சரணடையாமல் சாவடையும் அந்த லியோவின் வீரத்தை தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மாறாக அமெரிக்கா கருதியது போல இது ஒரு ஜனநாயக நாடு, இப்படிப்பட்ட படங்களை உற்பத்தி செய்கிறது என்ற அந்த மென்சக்தி கவர்ச்சியை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே ஜோசப் நை என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஒரு சமூகம் தன்னுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு, நிதி கட்டமைப்பு என்பவற்றுக்கும் அப்பால் சில பலங்களை பெற வேண்டி இருக்கிறது. அந்த பலத்தை தான் அவர் மென்சக்தி என்று வர்ணிக்கின்றார். இந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது மென்சக்தி பற்றிய அனைத்துலக பிரயோகத்தை குறித்து பின்வரும் முடிவுகளுக்கு வரலாம். முதலாவது, அது ஒரு அமெரிக்க கருத்துருவம். இரண்டாவது, ஒரு ஹைப்பர் பவராக வளர்ச்சியடைந்த அமெரிக்கா தன் பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்திக் கொண்ட தன்னுடைய ராஜதந்திரவியலுக்குள் உள்ளெடுத்துக் கொண்ட ஒரு பிரயோகம். மூன்றாவது, வன்சக்தியின் போதாமைகளின் விளைவே அது. நாலாவது, வன்சக்தியை அடித்தளமாக கொண்ட நாடுகள் தான் மென்சக்தி பற்றி கதைக்கின்றன. இது தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான இடம். அதாவது வன்சக்தியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் மென்சக்தி பற்றி கதைக்கிறார்கள். இதற்கு ஆக பிந்திய உதாரணம் ஜெர்மனி. ஜெர்மனி அண்மையில் ஆர்மீனியாவில் நடந்தது இனப்படுகொலை என்று அறிவித்தது. அதனால் துருக்கியோடான அதன் உறவுகளும் பாதிக்கப்பட்டன. ஆனால் ஜெர்மனி ஏன் அப்படி அறிவித்தது? ஏனென்றால் கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்தது ஜெர்மனி யூதர்களுக்கு எதிராக. அதே நேரம் கடந்த நூற்றாண்டின் முதலாவது இனப்படுகொலை என்று வர்ணிக்கப்படுகிற ஆர்மீனிய படுகொலையில் ஜெர்மனியும் ஒரு மறைமுக பங்காளி. எனவே ஜெர்மனி தன் பாவக்கரையை கழுவ முற்படுகிறது. இதன் மூலம் தன்னை ஒரு மின்சக்தியாக உயர்த்திக் கொள்ள முற்படுகிறது. ஏனென்றால் ஐரோப்பிய யூனியனின் 2வது பெரிய பொருளாதாரம் ஜெர்மனி, உலகத்தின் 4வது பெரிய பொருளாதாரம் ஜெர்மனி. மட்டுமல்ல, சிறிய அகதிகள் விஷயத்தில் ஜெர்மனி மிக தாராளமாக நடந்து கொண்டது. ஏனென்றால் ஜெர்மனி தன் முகத்தை மாற்றிக்கொள்ள முற்படுகிறது. கடந்த நூற்றாண்டில் வன்சக்தியை பிரயோகித்து இந்த உலகத்தின் மீது தன் ஆதிக்கத்தை பெற முயன்று தோற்கடிக்கப்பட்ட ஒரு நாடு இந்த நூற்றாண்டில் தன்னை ஒரு மென்சக்தியாக கட்டியெழுப்ப முற்படுகிறது. அதனால் தான் அது ஆர்மீனியாவின் இனப்படுகொலையை அங்கீகரித்தது, இனப்படுகொலை என்று அங்கீகரித்தது. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஜெர்மனி தன் பெண் சக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறது.
பிரித்தானியா உலகின் முதலாவது மின்சக்தி நாடு என்று வர்ணிக்கப்படுவது தன் வெண்சக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறது. கெமரோன் பதவி இழந்த பொழுது மிக எளிமையான ஒரு மனிதனாக தன் வீட்டை விட்டு வெளியேறுவதை நாங்கள் பார்க்கிறோம், ரசிக்கிறோம், புகழ்கிறோம். ஆனால் பிரித்தானியா இந்த வளர்ச்சியை வெண்சக்தி மூலம்தான் அடைந்தது. கடந்த நூற்றாண்டுக்கும் அதற்கு முந்தைய நூற்றாண்டுகளிலும் கீழே நாடுகளில் அவர்கள் நடத்திய ஆக்கிரமிப்பு யுத்தங்களின் மூலமும் கொலனிகளின் மூலமும் திரட்டப்பட்ட செல்வத்தை வைத்துக் கொண்டுதான் பிரித்தானியா இன்றைக்கு இருக்கும் இந்த வெண்சக்தியை கட்டி எழுப்பி இருக்கிறது. எனவே மின்சக்தி பற்றி கதைக்கின்ற இந்த நாடுகள் எல்லாம் வெண்சக்தி அடித்தளங்களை கொண்டிருக்கின்றன, வெண்சக்தி இறந்த காலங்களை கொண்டிருக்கின்றன. எனவே மின்சக்தி பற்றி கதைக்கின்ற இந்த மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் வெண்சக்தியை அடித்தளமாக கொண்டிருக்கின்றன. வெண்சக்தி இன்றி மென்சக்தி இல்லை என்ற நிலைதான் உண்டு. ஒரு இடத்தில் தன்னுடைய பிரபலமான அந்த நூலில் ஜோசப் நை கூறுகிறார், ஸ்மார்ட் பவர் எனப்படுவது வெண்சக்தியும் மென்சக்தியும் இணைந்ததுதான் என்று சொல்கிறார். ஸ்மார்ட் பவர் எனப்படுவது வெண்சக்தியும் மென்சக்தியும் இணைந்ததுதான் என்று சொல்கிறார். எனவே இதுதான் வெண்சக்தி பற்றிய உலகளாவிய படம். இப்பொழுது நாங்கள் எங்கட படத்துக்கு வருவோம். சரி, எங்கட நிலைமை என்ன? எங்கள்கிட்ட வெண்சக்தி கிடையாது. ஆனால் ஒன்று பாருங்கள், புலிகள் இயக்கம் இப்பொழுது அரங்கில் இல்லை. புலிகளை ஆதரிப்பது இப்பொழுது சட்டப்படி குற்றம். புலிகளின் பாடல்களை கேட்பதும் சட்டப்படி குற்றம். ஆனால் புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவானவர்கள், புலிகளை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்கள். எல்லா ஆபத்துக்களையும் மீறி அவர்கள் புலிகளின் அபிமானிகளாக இருக்கிறார்கள். ஒரு வெண்சக்தியாக காணப்பட்ட அந்த இயக்கம் இப்பொழுது ஒரு மென்சக்தி கவர்ச்சியாக காணப்படுகிறதே. எப்படி? சில கிழமைகளுக்கு முன் காஷ்மீரில் ஒரு இளம் போராளி, போஸ்டர் பாய் என்று அழைக்கப்படுகிறவர் கொல்லப்பட்டார். 21 வயது. அவரை ஆதரிப்பது, அவருடைய ஊர்வலத்தில் கலந்து கொள்வது காஷ்மீரை பொறுத்தவரை சட்ட பிரச்சனை. ஆனால் 2 லட்சம் காஷ்மீரியர்கள் அந்த சப ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். ஒரு வெண்சக்திக்கு காட்டப்பட்ட மென்சக்தி ஆதரவு அது. எனவே இன்றைக்கு வெண்சக்தி தமிழ் மக்கள் மத்தியில் இல்லை, ஆனால் அதன் மென்சக்தி நீட்சி இருக்கிறது என்ற ஒரு பின்னணியில் இப்பொழுது நாங்கள் தமிழ் அரங்கில் மென்சக்தி என்ற அந்த பகுதிக்குள் வரலாம். முதலாவது கேள்வி, எங்களுக்கு ஒரு மென்சக்தி வேணுமா? நான் மிகவும் எளிமையான கேள்வியிலேயே தொடங்குகிறேன். ஏன் வேணும்? எங்களுக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்குள்ள முஸ்லிம் பகுதிகள் தவிர்த்த வடக்கு கிழக்கை இணைத்து 13 விட கொஞ்சம் செறிவான அதிகாரங்களை உடைய ஒரு கட்டமைப்பு போதும் என்று நாங்கள் கருதுவோமாக இருந்தால் பெண் சக்தி தேவையில்லை. எங்களுக்கு இப்போது இருக்கிற நிலைமைகளுக்குள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு ஒற்றையாட்சிக்கு நோகாமல் ஏதோ ஒன்றை நாங்கள் பெறப்போகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு மென்சக்தி தேவையில்லை. எங்களுக்கு எப்ப மென்சக்தி வேணும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு தேசிய இனமாக சிந்திக்கும் போது மட்டும்தான். தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக சிந்திக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு இப்பொழுது மென்சக்தி பற்றிய உரையாடல் வீண். அது நாங்கள் கொஞ்சம் பேர் ஒரு ஒரு சும்மா கதைச்சு எழுதுகிற விவகாரமாகத்தான் இருக்கும், நடைமுறைக்கு வராது. எப்ப நடைமுறைக்கு வரும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக உணர வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சனை ஒரு தேசிய இனப்பிரச்சனை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒரு மைனாரிட்டி விவகாரமாக, சிறுபான்மை விவகாரமாக கருதுவோமாக இருந்தால் எங்களுக்கு மென்சக்தி தேவையில்லை. தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக நாங்கள் முதலில் கருத வேண்டும். அந்த தேசிய இனத்துக்குரிய சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு உச்சபட்ச தன்னாட்சி அதிகாரங்களை நாங்கள் கேட்கப் போகிறோம் என்று வரும்பொழுதுதான் எங்களுக்கு மென்சக்தி வேண்டும். முதலாவது, அதாவது தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக கருதினால்தான் எங்களுக்கு மென்சக்தி பற்றிய தேவை வரும். இல்லையென்றால் இப்ப இருக்கிற மிதவாத அமைப்புகளை போதும். இரண்டாவது, ஒரு மென்சக்தியாக நாங்கள் எங்களை கட்டியெழுப்பும் பொழுது, அதாவது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய அடிமை உரிமையின் பாட்பட்ட ஒரு தீர்வு வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுப்போமாக இருந்தால் அடுத்த பிரதானமான கேள்வி, எளிமையான கேள்வி, எனக்கா நாங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டடா யோசிக்க தேவையில்லை. நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கூடாக நாங்கள் அதை பெறலாமா? இப்போது இருக்கின்ற அந்த பெரும்பான்மை இனத்தின் ஆதிக்கத்தை பெற்ற நாடாளுமன்றத்துக்கூடாக நாங்கள் அந்த தீர்வை பெறலாமா? இல்லை. அப்படி என்றால் வேற படி பெறப்போகின்றோம். அதை பெறுவதற்கான ஏது மக்கள் இயக்கம் அல்லது மக்கள் மைய செயற்பாடு எங்களிடம் உண்டா? இல்லை. அப்ப எப்படி பெறப்போகிறோம்?
ராஜதந்திர நடைமுறைகளுக்கூடாக பரப்புகிறோம். சரி, ராஜதந்திர நிலவரம் எப்படி இருக்கிறது? லேட்டஸ்ட் பிஸ்வால் என்ன சொல்லிட்டு போனார்? பிஸ்வால் வந்ததிலிருந்து இலங்கைக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறார் நிஷா பிஸ்வால். பொருளாதார அபிவிருத்தி. கடந்த 16 மாதங்களாக இலங்கை தீவின் எல்லா விவகாரங்களையும் ஃபாதர் சொன்னது போல நிலைமாறு காலகட்ட நீதி என்ற அந்த டூல் பாக்ஸுக்கு வச்சே அணுகினார்கள். இப்ப சொல்லுகிறார்கள் பொருளாதார அபிவிருத்தி. நிஷா பிஸ்வால் கடைசியாக ஆற்றிய உரையிலே கொழும்பு துறைமுகத்தின் மீது முழு போக்கஸையும் குவிக்கிறார். கொழும்பு துறைமுகத்தை எப்படி கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, இலங்கையை மற்றொரு சிங்கப்பூராக கட்டியெழுப்புவது பற்றியும் கதைக்கிறார். மற்றொரு சிங்கப்பூராக இலங்கையை கட்டியெழுப்புவது என்றால் என்ன? இனமுரண்பாடுகளை பொருளாதார வளர்ச்சி மூலம் கடக்கலாம் என்று அவர் நம்புகிறார். பொருளாதார வளர்ச்சி மூலம் எல்லாவற்றையும் மேவி ஓடலாம் என்று அவர் நம்புகிறார். அந்த கடைசி உரையில் செய்தி எல்லாருக்கும் இருக்கிறது. நிஷா பிஸ்வாலின் கடைசி உரையில் அந்த செய்தி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், பொருளாதார அபிவிருத்தி மூலம் எல்லாவற்றையும் மேவி செல்லலாம் என்ற செய்தியை அமெரிக்கா எங்களுக்கு தரமுற்படுகிறது. நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. நிலைமாறு காலகட்ட நிதி தொடர்பான மக்கள் கருத்துக்களை அறிய செல்லும் பொழுது ஒரு பகுதி மக்கள் எங்களுக்கு நீதி வேண்டாம், நிவாரணம் தந்தாலே போதும் என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் களைத்தும் சலித்தும் போய்விட்டார்கள். காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு நொந்து நைந்து வயதாகி போய்விட்டார்கள். எனவே இப்படியே நிலைமையை நீடித்துக் கொண்டு போனால் இந்த படிப்படியாக மக்கள் அரசியல் நீக்கம் செய்யப்படுவார்கள். மக்கள் படிப்படியாக அரசியல் நீக்கப்படும் ஒரு சூழலில் பொருளாதார வளர்ச்சி மூலம் அவர்களை முழுமையாக போதுமான அளவுக்கு அரசியல் நீக்கம் செய்யலாம். எனவே இப்ப இருக்கிற நிலைமை எப்படி என்று சொன்னால், கொழும்பு துறைமுகத்தை மையமாக கொண்டு ஒரு சிங்கப்பூராக இலங்கையை கட்டியெழுப்புவது என்ற செய்தியை அவர்கள் எங்களுக்கு தருகிறார்கள். அது மிக தெளிவான செய்தி. அதுக்குள்ளால நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் நிலைமை இன்னும் மோசமாயிருக்கின்ற அர்த்தம். அப்படித்தான் இருக்கு. நாங்கள் ஜெனீவாவை மட்டும் மையமாக கொண்டு சிந்திக்கிறோம் தமிழ் மக்கள். பிரச்சனை ஜெனீவால மனித உரிமைகள் ஆணையர் அலுவலகம் தான் இருக்கு. நாங்கள் ஜெனீவா பவுண்டா நிற்கிறதே பிரச்சனை. தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை ஒரு மனித உரிமை விவகாரமாகவே அவர்கள் சுருக்குகிறார்கள். பிறகு அதை நிலைமாறு காலகட்டம் என்ற அந்த டூல் பாக்ஸுக்கு போட்டு இன்னும் சுருக்குகிறார்கள். பிரச்சனை என்னவென்று சொன்னால், எங்களுடைய விவகாரம் ஜெனீவாவுக்கும் வெளியே புதுடில்லியிலும் வாஷிங்டனிலும் கையாளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் கடந்த 6 ஆண்டுகளாக விவகாரத்தை ஒரு மனித உரிமைகள் நிலவரமாகத்தான் தொடர்ந்தும் வைத்திருக்கிறோம். அப்படி எங்களை ஜெனீவாவோடு கட்டி போட்டது அவர்களுக்கு மகா வெற்றி. இதுதான் நிலைமை. இப்போது இருக்கும் இந்த அரசாங்கம் மேற்கு நாடுகளுடையதும் இந்தியாவுடையதும் குழந்தை. தன் குழந்தையைத்தான் அவர்கள் பாதுகாப்பார்கள். அந்த பிரசவத்துக்கு நாங்களும் தமிழ் மக்களும் மருத்துவச்சிகளாக இருந்திருக்கிறோம். குழந்தை பெற்ற பிறகு மருத்துவச்சிக்கு ஒரு கட்டம் வரையும் தான் மதிப்பு கொடுக்கலாம். வேணுமெண்டா பேர்த்தைக்கு கூப்பிடலாம். மருத்துவச்சியை கூட்டிக் கொண்டு தெரியலாது. இப்ப குழந்தையை பாதுகாக்கணும். மகிந்த எழுச்சி பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இது நீல குழந்தை என்று சொல்லணும். எனவே பெட்டிக்கு வச்சு பாதுகாக்கணும். குழந்தையை பாதுகாப்பதா மருத்துவச்சியை பாதுகாப்பதா? மேற்கு குழந்தையைத்தான் பாதுகாக்கும். எங்களுடைய பேரம் தாழ்கிறது. குழந்தையை பாதுகாப்பது என்ற முடிவுகள் எடுத்துவிட்டால் குழந்தைக்கு நோகக்கூடாது. பொற்குற்றம் பெற்றி கதைச்சா குழந்தை அழும். அனைத்துலக விசாரணை என்று கத்தா குழந்தைக்கு காய்ச்சல் வரும். அதுக்கு மேல போனா தேங்காய் உடைப்பாங்க. நீதி என்றெல்லாம் கதைக்கப்படாது. ஒற்றையாட்சியை உடையண்டா குழந்தைக்கு ஏற்பு வெளி வந்துடும். குழந்தையை பாதுகாக்கணும், மருத்துவச்சியை அல்ல. எனவே தங்கள் குழந்தையை பாதுகாக்க முயலும் இந்த அனைத்துலக சமூகம் தமிழ் மக்களுக்குரிய நீதியை நாங்கள் விரும்பும் அந்த அடர்த்தியில் பெற்றுத்தராது. இது ஒரு நெகட்டிவான நிலைமை. அது என்ன செய்யும் என்றால், இந்த ரணில் மைத்ரி அரசாங்கத்தை தான் பாதுகாக்க முற்படும். இங்கேயும் எங்களுடைய தீர்வின் அடர்த்தி குறைய போகிறது.
இப்படி பார்த்தால் இப்ப இருக்கிற சர்வதேச உள்நாட்டு நிலவரங்களின் படி எங்களுக்கு நாங்கள் கருதுகிற ஒரு தேசிய இனம் என்ற அடித்தளத்தில் இருந்து கருதும் அந்த உச்சபட்ச தன்னாட்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அடிக்கிச் செல்கின்றன. இந்த கசப்பான யதார்த்தத்தை முதலில் விளங்கிக் கொள்வோம். வடக்கு கிழக்கு இணைப்பே ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த யதார்த்தத்தை எப்படி கையாள போகிறோம்? இப்ப இருக்கிற பாரம்பரிய மிதவாத கட்சிகளால் இந்த நிலைமையை கையாள முடியுமா? இது முதலாவது கேள்வி. இரண்டாவது, சரி கையாள முடியல என்றால் அடுத்த கட்டம் என்ன? எங்களால் ஒரு மக்களமைப்பை கட்டியெழுப்ப முடியுமா? ஒரு மென்சக்தியை நாங்கள் கட்டியெழுப்ப போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு செயற்பாட்டு இயக்கங்களை கட்டியெழுப்ப முடியுமா? 7 வருஷமா கதைக்கிறோம், எழுதுறோம், முகநூலில் சண்டை பிடிக்கிறோம், ஒன்றும் நடக்கல. தமிழ் கடந்த 16 மாதங்களாக மைத்ரிபால சிறிசேன ஏற்படுத்தி தந்த ஒப்பீட்டளவில் அதிகரித்த சிவில் ஜனநாயக வெளியை தமிழ் மக்கள் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். போதிய அளவு பயன்படுத்தவில்லை. ஒரு சிவில் வெளி என்பது பாவிக்கத்தான் அதிகரிக்கும். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேர். அதை நாங்கள் எவ்வளவுக்கு பாவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது அகண்டு கொண்டே வரும். அந்த மின்சக்தியின் வலுவும் அதிகரிக்கும். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்தவில்லை. எங்களிடம் போதிய அளவு செயற்பாட்டு இயக்கங்கள் வரவில்லை. ஒரு துயரமான கசப்பான விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களிடம் முழுநேர செயற்பாட்டாளர்களே கிடையாது. ஒப்பீட்டளவில் அதிகரித்த அளவில் முழுநேர செயற்பாட்டாளர்கள் கூட்டமைப்பிடம் மட்டும்தான் உண்டு. பிரதேச சபைகள் மட்டத்திலும், மாகாண சபை மட்டத்திலும், நாடாளுமன்ற மட்டத்திலும் அரசியலே முழு தொழிலாக ஈடுபடுகிறவர்கள் கூட்டமைப்பிடம் தான் அதிகம் உண்டு. ஏனைய கட்சிகளிடம் மிகச்சிலர் தான் உண்டு. தமிழ் மக்கள் மத்தியில் தோன்றிய செயற்பாட்டு இயக்கங்கள் என்று பார்த்தா எல்லாம் பகுதி நேர செயற்பாட்டாளர்கள், பௌர்ணமி நாளில் கூடி அரசியல் கதைப்பவர்கள். நாங்கள் அதிகபட்சம் ஓய்வு நேரத்தில் தான் அரசியலில் ஈடுபடுகிறோம். அரசியலையே முழு தொழிலாக செய்பவர்கள் எங்களிடம் குறைவு. அப்படி செய்வது சொன்னால் கூட்டமைப்பு மட்டும்தான் செய்யுது. கூட்டமைப்பு தொடர்ந்தும் அரங்கில் நிற்கிறதுக்கு காரணமே அதுதான். செயற்பாட்டு தளம் கூட்டமைப்பிடம் தான் இருக்கு. முழு நேரமா ஒரு ஆள் செயற்படுகிறேன் சொன்னால் அதுக்கு கன விஷயங்கள் வேண்டும். உதாரணமாக ஆயுத போராட்டத்தை பொறுத்தவரை இயக்கங்கள் ஆரம்பத்தில் தொடங்கிய பொழுது தங்களுடைய போராளிகளுக்கு உணவு, உடை, உறைவிடம் முதற்கொண்டு சகலதையும் அவர்கள் பராமரித்தார்கள். அதுக்கு ஒரு கொடுப்பனவு செய்தார்கள். பிறகு இயக்கம் வளர்ந்து வந்த பொழுது திருமணம் செய்தால் குடும்பத்துக்கு ஒரு கொடுப்பனவு செய்தார்கள். இங்கே குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும், தொழிலையும் கவனிக்க வேண்டும், செயற்பாட்டு அமைப்பையும் கவனிக்க வேண்டும் என்றால் முடியாது. இதுதான் மின்சக்தியை கட்டியெழுப்புவதில் எங்களுக்கு இருக்கும் பிரதானமான பிரச்சனை. நாங்கள் தொடர்ந்தும் பாரம்பரிய மிதவாதத்துக்குள்ளேயே போகிறோம் என்று சொன்னால் அதுக்குரிய அடிப்படையும் இதுதான். கூட்டமைப்பு தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மத்தியில் நின்று நிலைக்கிறது என்று சொன்னால் அதுக்குரிய அடிப்படையும் அதுதான். கூட்டமைப்பிடம் தான் ஒப்பீட்டளவில் முழுநேர செயற்பாட்டாளர்கள் அதிகரித்த அளவில் பரவலாக காணப்படுகிறார்கள். ஏனைய எந்த செயற்பாட்டு இயக்கத்திலும் அது இல்லை. எனவே தமிழ் மின்சக்தியை பற்றி எங்களுடைய உரையாடல் எனப்படுவது ஒரு சுகமான கற்பனையாகத்தான் இருக்கிறது. மின்சக்தியும் இல்லை, நாங்கள் கனவு காண்கிறோம். அதுதான் நடக்குது. 7 ஆண்டுகளாக நாங்கள் கனவு காண்கிறோம். அவர்கள் எங்களை ஜெனீவாவோடு கட்டி போட்டு விட்டார்கள். எங்களுடைய பேரம் தாழ்ந்து கொண்டே போகிறது. வடக்கு கிழக்கு இணைப்பே பெரிய சவாலாக மாறிவிட்டது. இந்நிலையில் நாங்கள் எப்படி ஒற்றையாட்சிக்கு வெளியே போகக்கூடிய ஒரு அடர்த்தியான தன்னாட்சியை நாங்கள் பெறப்போகிறோம்? அதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராடும் வலு எங்களிடம் உண்டா? அல்லது அந்த வலுவை நாங்கள் எப்படி பெறப்போகிறோம்? இங்கிருந்துதான் தமிழ் மின்சக்தியை நாங்கள் கட்டியெழுப்பலாம். அந்த வலுவை நாங்கள் எப்படி பெறப்போகிறோம் என்பதற்கு ஜோசப் நைக்கலாலேயே நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் நாங்கள் ஜோசப் நையை மட்டும் ஒரு உதாரணமாக கொண்டு யோசிக்கணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது. அது ஒரு அமெரிக்க சிந்தனை. நாங்கள் அமெரிக்காவின் அதே நோக்கு நிலையில் இருந்து எங்களை பார்க்கணும் மட்டும் இல்லை. ஜோசப் நை அரசற்ற தரப்புகளை அணுகும் பொழுது பெருமளவுக்கு என்ஜிஓக்கள், ஐஎன்ஜிஓக்கள் மற்றும் ஐநா போன்ற உலக பொது மன்றங்களைத்தான் விவரிக்கிறார். ஒடுக்கப்படும் மக்களை அவர் பெருமளவுக்கு சித்தரிக்கவில்லை. அரசற்ற தரப்பாக இருக்கும் இனங்களை அவர்களுடைய ஆய்வுக்குள் பெருமளவுக்கு உட்படுத்தவில்லை. அது ஒரு அமெரிக்க நோக்கு நிலை. நாங்கள் ஒரு அரசற்ற தரப்பு. நாங்கள் கட்டாயம் அமெரிக்காவின் கண்கொண்டு இந்த உலகத்தை பார்க்கணும் என்றில்லை. நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கூட்டு காயங்களில் இருந்தும் கூட்டு மனவடுக்களில் இருந்தும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணுகலாம். அப்படி அணுகிக்க
ஒரு தமிழ் மென்சக்தியை அதன் மெய்யான பொருளில் கட்டி எழுப்புவது எப்படி? முதலில் தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசிய இனம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மென்சக்தி அந்த தேசிய இனத்துக்குரிய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு உச்சபட்ச தன்னாட்சி தமிழ் மக்களுக்கு தேவை என்று முடிவெடுக்கணும். அது நாடாளுமன்ற வழிமுறைகளுக்குள்ளால் மட்டும் கிடையாது. அதற்கும் வெளியே மக்கள் மயப்பட்ட செயற்பாடுகளின் ஊடாகவும் ராஜ்ய செயற்பாடுகளின் ஊடாகவும் தான் பெறலாம் என்ற முடிவுக்கு வர வேண்டும். அப்படி வரும்பொழுது தமிழகமும் புலம்பெயர் சமூகமும் எங்களுக்கு தவிர்க்கப்பட முடியாத இரு சிறகுகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் டயஸ்போராவை ஒரு ராஜ்ய செல்வாக்கு மிக்க சமூகமாக கட்டி எழுப்புவது என்ற முடிவை எடுக்க வேண்டும். அது அங்கிருந்து எடுக்கல, இஞ்சாடு போடும். இங்கே களத்தில் இருக்கும் தலைமைதான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அந்த முடிவை எடுத்து அதிலிருந்து தொடங்கி கட்டி எழுப்பினால் மட்டும்தான் தமிழ் மின்சக்தியை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும். அது மட்டுமல்ல, ஒரு தேசிய இனமாக சிந்திக்க தொடங்கும் பொழுது ஆபத்துக்கள் வரும். உள்ளூரிலிருந்தும் ஆபத்துக்கள் வரும், அயலூரிலிருந்தும் ஆபத்துக்கள் வரும், அனைத்துலக மட்டத்தில் இருந்தும் சவால்கள் வரும். எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ரிஸ்க் எடுங்கள், கணக்கா போக வேண்டாம். கடந்த 10 ஆண்டுகளில் சிங்கள தலைவர்கள் எடுத்துக்கக்கூடிய ரிஸ்கை நாங்கள் பார்க்கலாம். மைத்ரிபால சிறிசேன ஒரு நிமிர்ந்த சிங்கள கடும் போக்குவாதத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவராக தோன்றவில்லை. ஆனால் இலங்கை தீவில் இன்று நிகழ்ந்திருக்கும் இந்த மாற்றங்கள் அனைத்துக்கும் அவர் எடுத்த ரிஸ்க் தான் காரணம். ஒரு நாள் முழுக்க தென்னந்தோப்புக்குள்ள போய் ஒளிச்சிருந்திருக்கும் மனுஷன் திருமதி சந்திரிகாவும் திரு மைத்ரிபால சிறிசேனவும் எடுத்த அந்த ரிஸ்க் தான் இன்றைக்கு இலங்கையில் அனுபவிக்கிற இந்த மாற்றத்துக்கும் அனைத்துலக சமூகங்கள் என்ஜாய் பண்ணுகிற இந்த மாற்றத்துக்கும் காரணம். இந்த மாற்றம் சிறிசேன என்கிற ஒரு தனி மனிதனும் சந்திரிகாங்கிற ஒரு தனி மனுஷியும் எடுத்த அந்த ரிஸ்க். ஏன் எங்களுடைய தலைவர்கள் குறைந்தபட்சம் அந்த அளவுக்கு கூட ரிஸ்க் எடுக்கக்கூடாது? ரிஸ்க் எடுக்கணும். நாங்கள் எங்களுக்கு சரியெனப்பட்ட ஒன்றுக்காக ரிஸ்க் எடுக்கணும். மைத்ரிபால சிறிசேனவை பாருங்க, அவர் ஒரு மிடுக்கா ராஜபக்ச மாதிரி தடிச்ச மீசையும் கடும் குரலுமாக வார ஆள் இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரு மென்மையாக தோன்றுகிற மனுஷன். ஆனால் ரிஸ்க் எடுத்திருக்கு. தன் சமூகத்துக்கு நல்லது செய்யணும் என்றதற்காக ரிஸ்க் எடுத்திருக்கு. நாங்களும் அவரை போல் ரிஸ்க் எடுப்போமாக இருந்தால் எங்கள் அரசியலை அதிரடியாக மாற்றலாம். நாங்கள் ரிஸ்க் எடுக்காத மக்கள் இல்லை. 2009க்கு முன்னுக்கு நாங்கள் ரிஸ்க் எடுத்து இருக்கோம். நாங்கள் எடுக்காத ரிஸ்கா? 2009க்கு முன்னுக்கு யாழ்ப்பாணத்தின் கிடுகுவேலி கந்தபுராண கலாச்சாரத்தில் இருந்து கரும்புலி கலாச்சாரம் வரை போராட்டம் கொண்டு வந்து விட்டது. அந்த கரும்புலி பண்பாட்டை முழு உலகமும் அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தது. அது ஒரு வெண்சக்தி. முழு உலகமும் அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தது. உலகம் முழுவதுக்கும் அதிர்ச்சியாக அமையவல்ல ஒரு மாற்றம் அது. அப்படி ஒரு மாற்றத்தை காட்டிய மக்கள் நாங்கள். எங்களால் அதன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதா? ஒரு மின்சக்தியை எங்களால் கட்டி எழுப்ப முடியாதா? அதற்கான மூலக்கூறுகள் எங்களிடம் இல்லையா? உண்டு. ஏனென்றால் 2009க்கு மேற்கு முன்பு வரை அதை நாங்கள் கொண்டிருந்தோம். எனவே தமிழ் தலைவர்களும் தமிழ் செயற்பாட்டு இயக்கங்களும் தமக்கு சரியெனப்பட்ட ஒன்றுக்காக ரிஸ்க் எடுக்க தயாராக வேண்டும். குறைந்தபட்சம் மைத்ரிபால சிறிசேன திருமதி சந்திரிகா அவர்களை போலாவது தமது சமூகத்துக்காக ஆக குறைந்தபட்ச ரிஸ்கை எடுக்க தயாராக இருந்தால் நாங்கள் ஒரு சரியான பொருளில் தமிழ் மென்சக்தியை கட்டி எழுப்பலாம். அப்படி கட்டி எழுப்பப்படும் ஒரு தமிழ் மென்சக்தி தான் தமிழ் மக்களுக்கு அவர்கள் ஒரு தேசிய இனம் என்பதன் அடிப்படையில் ஒரு கௌரவமான தீர்வை பெற்றுத் தரும். நன்றி.